எனக்கு சாமி உங்களுக்கு ஒரு பதிவுனா முக்கியமான பதிவு. ஏன் சொல்றேன்னா நல்ல தெளிவா கேளுங்க. சொல்றதுக்கோசம் அம்மா உட்காந்துருக்கேன். கல்யாணமே ஆவல, 30 வயசு, 27 வயசு, 29 வயசு, 32 வயசு, இந்த மாதிரி தள்ளி 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 போயிடுது. ஏன்னா தோஷம். அங்க ஜோசிக்காரங்கள்ட்ட போனேன், அதை செய்ய சொன்னாங்க, பரிகாரம் இதை செய்ய சொன்னாங்க, அப்படி பண்ண சொன்னாங்க, இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பரிகாரம் பண்ணி என்னென்னமோ பண்றீங்க. பரிகாரத்துக்கு செலவு பண்றீங்க. அங்க போனா இங்க போன உலகத்தே சுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நடக்கல, கல்விதான் போகுது, நடக்கல. பொண்ணு பாக்குறோம், அமையல, சிறப்பா எதுவுமே நடக்கல. ரொம்ப ஓஞ்சி போயிட்டோம், ரொம்ப டயர்டாயிடுச்சு, வாழ்க்கையை வெறுத்துடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. சரியா? அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் போறீங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க, முறையா எங்க செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, கரெக்டா செய்யறாங்களா, செய்யறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போங்க, முறையா செய்யுங்க. எது செஞ்சாலும் முறையா செய்யுங்க. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்துக்கு பயிர், ஆனா முறையா செய்யுங்க. போனேன், அதை செய்ய சொன்னாங்க, இதை செய்ய சொன்னாங்க, செஞ்ச வந்த கடை வந்துச்சு அப்படிலாம் நினைக்காது. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட இருக்கிற வரைக்கும் ஒரு கடமை முடியாது. ஆனா என்ன சொல்ல வர அம்மா அந்த பதிவுல, தயவு செஞ்சு கல்யாணங்கிறது பெரிய விஷயம், 1000 காலத்துக்கு பயிருங்கிறாங்க, உலகத்திலே பெரிய விஷயம். அதை கரெக்டா 27 வயசுக்குள்ள முடிச்சுக்கணும். 27 வயசு தவறுதுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டு அதை செய்யுங்க. செஞ்சு விடாதீங்க. என்னம்மா செய்யணும் பரிகாரம், அங்கேயும் அலையாதீங்க. பரிகாரம் செய்யறதுக்கு போங்க, முறையா பரிகாரம் செய்யுங்க. முறையா செய்யக்குள்ள அந்த தோஷம் கிரகங்கள் எல்லாமே மாறுங்க, எல்லாமே கழுவிடும். முக்கியமா விநாயகருக்கு செய்யணும். விநாயகருக்கு, ராகு கேதுக்கு இந்த மாதிரி பரிகாரம் நிறைய இருக்கு. இவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு தரிசனம் பண்ணணும். அவரையே தரிசனம் பண்ணிட்டு அம்மையப்பன் அம்மையார், அதாவது சிவசக்தி, அவங்களையும் ஒரு இது பார்க்கணும். ஏன்னா அவங்க நமக்கு மாங்கல்யத்தை கொடுக்குறவங்க, மாங்கல்யம் ஆயுஷ் சிறப்பா கொடுக்குறவங்க. அதே மாதிரி நம்ம எப்பயுமே அம்மா